எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளோட 8வது வீடியோ. இந்த 8வது வீடியோட என் கூட நீங்கள் எங்கே சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து ஒரு 95 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஆரோ ஃபால்ஸ். ஆரோ ஃபால்ஸ் இது வந்து ஆந்திராவில் இருக்குது. சென்னையிலேருந்து மாதாவரம், ஊத்துக்கோட்டையிலேருந்து ஆரா அப்படிங்கிற வில்லேஜில் அப்படியே ஒரு ரைட் எடுத்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். இந்த ஆராங்கிற வில்லேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ரூட் எப்படி இருக்கு. ஸோ இதான் அந்த ரூட்டு. நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணேன். லேட்டு நம்ம 7 o'clock கிளம்பணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 5:30 6 o'clock கிளம்புறதா பிளான் பண்ணியிருந்தோம். அப்படி கிளம்பியிருக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம் போயிடுச்சு. சரசரியாக போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அங்கே எந்த அளவுக்கு இடம் இருக்கும். மேலே நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ஒரு மேலே ஃபால்ஸில் குளிக்க சின்ன இடம் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே குளிக்க இடம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. இவ்வளோ பேருக்கு அங்கே இடம் பத்துமான்னு தெரியல. ஆனால் வழி நடுக்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம். மேலே ட்ரெக்கிங் பண்ணி போகிறது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிற ரூட் எப்படி இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, மேலே ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். இப்போ என்ட்ரன்ஸில் உள்ளே வரும்போது ஒரு பர்சனுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 50 ரூபா. இன்னும் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வெஹிக்கிளுக்கு என்னென்ன என்ட்ரி எவ்வளோன்ட்டு. இப்போது நம்ம பார்க்கிங் வந்தாச்சு. ஸோ இங்கே நல்லாவே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வேனு, பஸ்ஸு, காரு எப்படி எங்கே எது வந்தாலுமே நல்லா பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. இந்த பார்க்கிங்லேருந்து பிஃபோராக ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி இங்கே வந்துட்டு பார்க்கிங்லேருந்து திரும்ப எக்ஸிட் உள்ளே போகிறோம் இல்லையா, இப்படி தான் உள்ளே போவோம். அந்த உள்ளே போகிற இடத்துல திரும்ப செக் பண்ணுறாங்க நம்ம அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை. ஸோ இதை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை. சரி வாங்க, உள்ளே ட்ரெக்கிங் பண்ணுற ரூட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். உள்ள பைக் பார்க்கிங் அடுத்து சின்னதாக செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அங்கே வந்துட்டு பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இது எடுத்துகிட்டு வரோமா, இல்லை வேறு எதுவும் போதை வஸ்து எதுவும் எடுத்துகிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செக் பண்ணுறாங்க. அதை தாண்டின உடனே இந்த இடம் இருக்குது பாருங்கள். அதை தாண்டின உடனே இந்த சைடு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் இங்கே வந்துட்டு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு சாப்பிட்ற ஐட்டம், சின்ன தண்ணி பாட்டிலு, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. இங்கே வேணால் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதை தாண்டி நம்ம இன்னும் உள்ளே போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எதுவும் இல்லை, ட்ரெஸ் சேஞ்சிங் எதுவும் இல்லை. நம்ம அங்கே வாட்டர் ஃபால்ஸில் அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கிற மாதிரிலாம் இது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே ஃபாரஸ்ட்டு தான். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே தனியாக போகிற ஒரு ஃபீல் வரணும்னா இங்கே கட்டாயம் வரலாம். சூப்பராக இருக்குது ஃபீலிங். அப்படியே பேக் சைடு காமிக்கிற பாருங்கள். ஸோ இது ஸ்டார்டிங் தான். நம்ம ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்குது. மேலே போக போக ட்ரெக்கிங் ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா தெரியல. தடாவுலையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்துட்டு நமக்கு அப்படியே ஒரே இதாக தான் இருந்துச்சு. போக போக ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சின்ன சின்ன கல், அப்புறம் தண்ணியில் நடந்து போகிறது, அப்புறம் சின்ன சின்ன பாறை, அப்புறம் பெரிய பெரிய பாறையில் தாக்கி போகிறது அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு பயங்கரமாக இருந்துச்சு ஃபால்ஸை ரீச் ஆகிறதுக்குள்ளே. ஸோ இங்கே ரூட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஆல்ரெடி தடா வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் இதில் லிங்க் கொடுக்குறேன். கட்டாயம் போய் அதையும் பாருங்கள். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் 2 ரூட்டு போதே எதுவும் தெரியலையே. இங்கே நீங்கள் வரத்துக்கு ஓன் வெஹிக்கிள் மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம நீங்கள் எங்கேருந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா ஊத்துக்கோட்டை வரைக்கும் ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ் வரைக்கும் ஒரு பஸ்ஸு, அப்படி பஸ்ஸு மாறி மாறி வரணும். அதுவும் டைமிங்க்கு பஸ் இருக்குமான்னு தெரியல. இது நல்லா கொஞ்சம் ரிமோட் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் உள்ளே இங்கே இந்த என்ட்ரன்ஸுக்கே வந்துட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ஸோ இதில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்தால் சுத்தமாக செட் ஆகாது. கட்டாயம் ஓன் வெஹிக்கிள், காரோ பைக்கோ இல்லை எல்லோரும் சேர்ந்து ஒரு பஸ்ஸோ வேணும், அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இங்கே வரத்துக்கு சூட்டபிள் ஆகும். இந்த ரூட்டு சரியாக தப்பான்னு கூட தெரியல, போயிட்டுருக்கோம். அதை தாண்டி நம்ம வர வழியில் வந்துட்டு பெரியபாளையம்னு சொல்லி ஒரு இடம் லெஃப்ட் எடுப்போம். அதான் பெரியபாளையத்தம்மன் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் பெரியபாளையத்துலேருந்து ஊத்துக்கோட்டை வரைக்கும் எல்லாமே வில்லேஜ் தான். ஸோ ரோட்டு ஓரமாகவே பம்பு செட்டு, வில்லேஜ் இதெல்லாம் இருக்கும். பார்க்க இடம் எல்லாமே பயங்கர சூப்பராக இருக்கும். அங்கே வர வழியில் நிறையா வாத்துக்கறி கூட
கிடைக்குன்னு போர்டு போட்டுருந்துச்சு. எல்லா ஹோட்டல்லையும் வந்துட்டு வாத்துக்கறி டிஃபனு, வாத்துக்கறி மதிய உணவு அதுமாரிலாம் போட்டிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே வரதில் நான் நேரத்தை பார்க்காம விட்டேன். அதனால் நல்ல டிலே ஆகிடுச்சு. மணி இப்போது நான் இங்கே நடந்து போயிட்டுருக்கேன். மணி 11 மணி, மொட்டை வெயில் பொழந்து கட்டுது. 9 மணிக்கு என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக 2 மணி நேரம் ஆகிடுச்சு. 2 மணி நேரம் டிலேவாக இங்கே வந்திருக்கோம். நம்ம அந்த உள்ள பார்க்கிங்லேருந்து உள்ளே அந்த கடையெல்லாம் தாண்டி வந்தோம் இல்லைங்களா, அதை தாண்டி அப்படியே வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சுற்றி அப்படியே மலை தான், சுற்றி மலை, ஒரே காடாக தான் இருக்குது. இந்த ஒத்தடி பாதை மட்டும்தான். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றி எந்த சத்தமுமே இல்லை, பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. நம்ம டீமோடு வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம், குதிச்சு ஆட்டம் போடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் நடக்கிற சத்தம் கூட எனக்கு நல்லா கேட்குது. அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ சைலண்டாக இருக்குது. ஒரு வண்டு பறக்கிற சத்தம் கூட அவ்வளோ கிளியராக எனக்கு கேட்குதுங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சுற்றி பாருங்கள், நல்லா அடர்ந்த காடு, ஃபுல்லாக நல்லா அடர்ந்த காடு. இங்கே ஏதாவது பூச்சி போட்டு சரி ஏதாவது தேவையில்லாத இது ஏதாவது இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, ஸோ புது இடம் வேறையா, புது இடம், இவ்வளோ காடாக இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம யாரும் டீமாக கூட வரல, தனியாலாம் வந்திருக்கோமா. ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கண்ணு கிட்ட தூரம் யாரும் ஆள் கூட இல்லை. ஸோ இதுன்னு மட்டும் இல்லை, ஆல்ரெடி நம்ம தடா வீடியோவும் போட்டிருக்கோம். இது வந்து செகண்ட் பிளேஸ் நம்ம இந்த ஃபால்ஸ் இங்கே ஆந்திராவில் வந்து பார்க்குறது. இதேமாரியே சென்னையிலேருந்து ஒரு 120 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 4-5 ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இது ஃபுல்லாகவே கண்டினியூவாக இதுக்கப்புறம் அந்த ஃபால்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். நீங்கள் சென்னையிலேருந்து 1 டே பிளானு, வீக்கெண்டில் என்ன பண்ணலாம், எந்தெந்த ஃபால்ஸ்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வேணும், ஐடியா வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்ரி வீக் கண்டிப்பாக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மீன்லாம் மேயுறது உனக்கு தெரியுதா? ஐயோ, சத்தம் போட ஓடுதுங்க, அது தண்ணிக்குள்ளே காது கேட்குது. ஸோ கீழேருந்து வந்துட்டு இருக்கும் போதே பாதி தூரத்தில் இது மாதிரி ஒரு கோயில் மாதிரி தெரியுது பாருங்கள். இதுதான் கோயில் ஃபால்ஸுன்னு சொல்கிறாங்க. கோயில் ஃபால்ஸுன்னு நேம் போட்டிருக்கு. அந்த கோயிலுக்குள்ளே சிலை எதுவும் இருக்கா இல்லை அந்த குகை மட்டும்தானான்னு தெரியல. அவரை கிட்டே போய் பார்க்கலாம், உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே குகைக்குள்ளே சின்னதாக கல் மாதிரி இருக்குது. அதுக்கு தான் அந்த விபூதி இதெல்லாம் பூசி அதை தான் சாமியாக வழிபட்டுருக்காங்க. வேறு எதுவும் சிலை மாதிரி இங்கே எதுவும் இல்லை. இது ஒரு குகை. ஐ திங்க் இங்கே யாரோ தியானம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரி இங்கே தெரியல. ஹிஸ்ட்ரி கேட்குற அளவுக்கு இங்கே யாரும் ஆள் இல்லை. அப்படியே இப்படி பாருங்கள், அதோ அந்த இது தெரியுது, அந்த ப்ளூ கலர் ஷீட்டு. நம்ம அது மேலே தான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோம். அதுமாதிரி நடந்து வரும்போது தான் இந்த பாதை வழியாக எங்கிட்ட வந்தோம். என்னடா பாதை ஒரே மாதிரி போய்கிட்டு இருக்கே, இன்னும் ஒன்று ஸ்டார்ட் ஆகலையான்னு பார்த்தேன். இப்போ தாங்க அட்வென்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. இதை பாருங்கள், இப்போ தான் சின்ன சின்ன பாறையாக மேலே ஏறுற மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னும் மேலே போக போக எதுவும் டாஸ்க் எதுவும் கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போங்க. இப்போ தான் நான் ஆரம்பிக்குது. சமமாகவே இருந்துச்சு இவ்வளோ தூரம். இப்போ தான் பாறை பாறையாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. பாருங்க, அந்த சின்ன பாறை மாரி ஏறி வர மாதிரி இருந்துச்சு சொன்னா இல்லையா, அதை தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே பாருங்களேன், ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. இதில் இறங்கி அதுக்கப்புறம் அங்கிட்டு போகிறாங்க. பயங்கரமாக இருக்குல்ல. ஜாலி 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 ஜாலி. அங்கே உள்ளே அந்த குளிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அப்படியே இந்த பாறையில் அப்படி உட்காந்து வந்த உடனே மீன்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் உட்காந்திங்கன்னா வைங்களேன், அப்படியே மீன் வந்துட்டு நம்ம காலை மசாஜ் பண்ணிகிட்ருப்போம். அப்படி பயங்கரமாக ஃபீலிங்காக இருக்குங்க. அப்படியே கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு உள்ளே இறங்கி ஒரு அரை மணி நேரம் ஆட்டம் போட்டதுக்கப்புறம் அப்படி ஒரு ஃபீலு பயங்கரமாக இருக்குது. உள்ளே இப்போ வர வழியில் பார்த்துக்கலாம் மீன், அதை விட பெரிய பெரிய மீன் இருக்குது. உள்ளே நிற்க முடியல, கடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ரோப் போட்டுருக்காங்க இல்லைங்களா, அந்த ரோப்பை தாண்டி யாரும் போகக்கூடாது. சரி போகக்கூடாதுன்னா அதுக்குள்ளே தான் சேஃபு, அதுக்குள்ளே குளித்தா மட்டும் சேஃபு. அதை தாண்டி போனோம் அப்படின்னா கொஞ்சம் பள்ளம் அதிகம், அதிகணும். அதனால் சேஃப் கார்டு கொடுக்குறாங்க. சேஃப் கார்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆப்போசிட்டில் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபா ஒரு சேஃப் கார்டு. அதை போட்டுட்டு நம்ம உள்ளே போகலாம். நீச்சல் தெரியாதவங்க உள்ளே போகலாம். நீச்சல் தெரியாதவங்க அந்த பிஸ்னஸ் வரலாம். நீச்சல் தெரியாதவங்க அந்த சேஃப் கார்டு போட்டுட்டு போகலாம். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டு, பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் அப்படி இல்லை, ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. பயங்கர சேஃப் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் வரைக்கும் தான் அலௌடு, செகண்ட் ஃபால்ஸ் இப்போ அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட ஒரு ஆட்டத்தை போட்டு போய் கிளம்ப போகிறோம். இதுக்கான நமக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு 100 ரூபா மட்டும்தான். பைக்குக்கு ஒரு 50 ரூபா, நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 50 ரூபா. அதோட சரி. ஒரு 1 ஹவர் ட்ரெக்கிங்கு, ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, இல்லை ஒரு ஓடை ஃபால்ஸு, ஒரு பயங்கரமான ஒரு என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு வீக் ஃபுல்லாக இப்போ ஒர்க் பண்ணி பயங்கர ப்ரெஷராக இருக்குது, வந்து இங்கே என்ஜாய் பண்ணணும், மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும், அப்படியே ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னா கிளம்பிங்க வந்துடுங்க. ஒரு 95 கிலோமீட்டர் தான். வந்திங்கன்னா ஒன் டே வீக்கை ஃபுல்லாக இங்கே வீக் ப்ரெஷர் ஃபுல்லாக இங்கே கூட்டிகிட்டு ஃபுல்லாக ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபுல் சார்ஜ் மாமே அப்படின்ட்டு பயங்கரமாக நிறையா அடித்து தூக்கலாம் அடுத்த வாரம் ஃபுல்லாக. ஓகே, இதோட முடிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.